ராஜா, நீ எதுவும் பேசாத. உன் பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. ப்ளீஸ் ராஜா, நான் சொல்றத. நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நீ 6 மாசத்துக்கு இங்கே தான் இருக்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 6 மாசம் வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நானும் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். அவ்வளோதான் நம்மளுக்குள்ளார ரிலேஷன்ஷிப். டேய் ப்ளீஸ்டா. வேண்டாம். எங்க என்கிட்ட திரும்பி என்னைய பார்த்து சொல்லு பாப்போம். அது உன்னால முடியாது. என்னைய உன்னால வெறுக்க முடியாது. எனக்கு தெரியும். நானா உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னத்துக்கிட்ட என்னை விட்டுட்டு போன? ஏன் ஏன் என்னை விட்டுட்டு போன? நான் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருந்தோம் நீ என்னைய தவிக்க விட்டுட்டு போயிட்டல. வேண்டாம், நீ அழாத. இப்படி அழுது என்னைய திரும்பியும் அந்த மாதிரி ஒரு குழிக்குள்ளார தள்ளி விட்டுருவ. நான் இனிமே தூரமாவே நிக்கிறேன். எனக்கு இனிமே யாருமே வேண்டாம். நான் உன் மேல பாசம் அதிகமா வச்சிருந்தேன். அதனால தானே என்னைய காயப்படுத்தி பார்க்கணும்னு இப்படி பண்ணிட்ட. சொல்லுடி, நான் என்னடி உனக்கு குறை வச்சேன்? என்ன பண்ணலன்னு சொல்லு. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, மற்ற ஆம்பளைங்க மாதிரிலாம் நான் இல்லவே இல்லை. உன்னைய தங்கத்தட்டுல வச்சு தாங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னைய துளி கூட மதிக்கலல்ல. தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்ட. நான் யாரோ தானே உனக்கு. அதனால தானே நீ இப்படி எல்லாம் பண்ணியிருக்க. என்னைய நீ உண்மையா நேசிச்சிருந்தேனா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணியிருப்பியா? இல்ல பண்ணியிருக்கதான் தோணுமா? நீ ஏன் என்னை இப்படி பண்ண? எதனால என்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்தியிருக்க? உன்னைய காணான்னு ரோட்லலாம் திரிஞ்சு பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிருக்கேன். நீ என்னடானா ஜாலியா ஏதோ வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி வந்துகிட்டு இருக்க. என் மேல உள்ள அன்பு அவ்வளவுதானே உனக்கு? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் ஜீவா எப்பவுமே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா, எதுனாலும் என்கிட்ட கேட்பா அப்படின்னு நினைச்சேன். நீ அப்படி இல்லை. என்கிட்ட இருந்து ஏதோ விஷயத்த மறைச்சு உன் வாழ்க்கையில நான் இல்லைன்னு நீ நினைச்சு தானே நீ இந்த மாதிரி முடிவெடுத்திருக்க. இல்லடா. பேசாத. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. மனசு ஃபுல்லா வலி. காரணம் ஃபுல்லா நீ தான். வேற யாரு பண்ணியிருந்தாலும் நான் சரின்னு விட்டுருப்பேன். நீ எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்ட. ஏன்டி, ஏன் இப்படி பண்ண? எதனால இப்படி பண்ண? நான் என்ன பாவம் பண்ணேன் உனக்கு? டே ராஜா, வார்த்தைகளால கொல்லாதடா. நான் உன் நல்லதுக்கு நினைச்சதா. நல்லதுக்கு? எதுடி நல்லதுக்கு? நான் இப்படி ரோட்டோரமா பைத்தியக்கார மாதிரி அலையிறது உனக்கு நல்லதுக்கா? சொல்லுடி. நான் அந்த மாதிரி அலைஞ்சு ஜீவா ஜீவா ஜீவான்னு பைத்தியங்கார மாதிரி ரோட்டு ஃபுல்லா சுத்தணும். நீ அங்கிருந்து அதை பார்த்து ரசிக்கணும், அப்படித்தானே? இல்லடா. போது நிறுத்து. நீ சொல்ற மொக்க பதிலெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க என்னால முடியாது. இனிமே நீ யாரோ நான் யாரோ. என்னைய கொஞ்சம் பேச விடுறா. உனக்கே தெரியும் எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு. என்னடி பிரச்சனைன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணேன். உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போகாம நீ தான் வேணும்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் அன்னைக்கு கூட நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எனக்கு தான் ஆல்ரெடி என்ன விஷயங்கிறதே தெரியும். என்கிட்ட சொல்லிட்டாவது நீ அதுக்கப்புறமேட்டு முடிவெடுத்திருந்திருக்கலாம்ல. நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு முடிவெடுத்துக்கிட்டு கடைசியில கஷ்டப்பட்டது நான் தானே. நீ இப்ப சந்தோஷமா தானே இருந்திருக்க. இல்லடா, சத்தியமா நான் சந்தோஷமாவே இல்லடா. உன் வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கட்டும் தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன். ஏண்டி லூசாடி நீனு? உன்னைய விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? இல்ல தெரியாம தான் நான் கேக்குறேன். நீதான் என் சந்தோஷம்னு உனக்கு தெரியாதா? சொல்லுடி. எனக்கு தெரியும்டா. அப்படி இருந்தும் அப்ப நீ என்னை விட்டுட்டு போயிருக்கனா நீ என்னை உண்மையா லவ் பண்ணலன்னு தானே அர்த்தம்? நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வந்த? எத்தனையோ வாட்டி உனக்கு தெரியாமலே நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முயற்சி பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியுமா இல்லையா அது? சொல்லுடி. வைத்தியரை போய் பார்த்துட்டு உனக்காக மருந்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்ல பெரிய பிரச்சனையா இருந்த உனக்கு இந்த மருந்து சாப்பிட உனக்கு குணமாயிட்டு வரத நினைச்சு எம்புடு சண்டசப்பட்ட தெரியுமா? ஆனா நீ என் சந்தோஷத்தை கூட கொஞ்சம் கூட நினைக்காம இவன் என்ன தூக்கி போட்டுட்டு போனா இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு நினைச்சிட்டு தானே என்னை விட்டுட்டு போன. சொல்லு. டேய், சத்தியமா சொல்றேன், நீ சந்தோஷமா இருக்கணும்னு. சும்மா அதே வார்த்தையை சொல்லாத. எனக்கு பயங்கரமா கோபம் வருது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு என் மொத்த சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீ நல்லா இருப்பியாடி? வேண்டாண்டா, என்னைய வார்த்தையால கொள்ளாத. என்னை ஆல்ரெடி குழி தோண்டி புதைச்சிட்டியே. என்னை வார்த்தையால தானே கொள்றேன். இங்க பாரு ஜீவா, எதை நினைச்சு நீ திரும்பி வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னமேட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சட்டத்தை மதிக்க தெரிஞ்சவன். அதனாலதான் கோர்ட்டு உத்தரவுப்படி உன்னை வீட்டில் இருக்க விடுறேன். மற்றபடி உன் மேல இருக்கிற பாசத்தினாலேயோ காதலாலேயோ இல்லை. நான் திரும்பி வந்ததுக்கான காரணம் ஒரு உண்மையை சொல்றணும்னு தாண்டா.
நீ எந்த உண்மையும் என்கிட்ட சொல்ல தேவையே இல்லை. அதை கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. எண்ணி 6 மாசம்தான். முடிச்சதுக்கப்புறம் நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். 6 மாசம் கழிச்சு கோர்ட்டில் என்னோட பதில் இதுவாக தான் இருக்கும், எனக்கு விவாகரத்து வேணும்னு. டேய், நான் உன் கூட சேர்ந்து வாழணும்டா. எனக்கு விருப்பம் இல்லை. நீ இனிமே நான் பழைய ராஜாவா நடந்துப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்காத. உன் வேலை என்னமோ அதை நீ பாரு, என் வேலை என்னமோ அதை நான் பார்க்குறேன். நான் உன்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லது. இல்லைனா நான் ஏதாவது பேசி விட்டுருவேன், அப்புறம் நீ தான் வருத்தப்பட்டு நிற்ப. சொல்கிறத சொல்லிட்டேன். எனக்கு இந்த ஒரே ரூமில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கல. நீ வேணும்னா வேற ஒரு ரூமில் தங்கிக்கிறது தான் நல்லது. இல்லடா, அப்படி இல்லைன்னா நான் வேற ரூம்ல தங்கிக்கிறேன். உனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்குன்னா நீ வேணா இந்த ரூம்ல தங்கிக்க. மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த உறவும் இல்லை. புரிஞ்சுதா? வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா. பாவம் தீராதா, சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா. தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற சன்மோயினி ஓ உசுருல தினம் கலக்கணும். இந்த தேனியே இப்படி பண்றா? சே, நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனேன், ஒழுங்காரு ஜாக்கிரதையாருன்னு. என் பேச்சு கேட்காம அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? என்கிட்ட போய் சொல்லிட்டு அம்மாவுக்கு அவ்வளோ உள்ள வேலையை பார்த்து கொடுத்துருக்கா. இருந்தாலும் அம்மா என்ன இவ்வளோ தூக்கி வச்சுட்டா கொண்டாடிட்டு இருக்கு. எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராது இவளுக்கு. வரட்டும், நம்ம முடிவெட்ட போயிட்டோன்னு தான் நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. கேட்போம், என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆத்தி, இவர் என்ன முடிவெட்ட போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இப்போ வீட்டில் உட்காந்துருக்காரு. ரூமை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் எங்கே போனேன் என்ன பண்ணேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? சரி, சமாளிப்போம். மாமா, என்ன மாமா முடிவெட்ட போறேன்னு சொன்னீங்க, வெட்டிட்டீங்களா? அப்புறம் எங்கே உட்காந்துருக்கீங்க? என்ன குளிக்க போகல? குளிக்க போகலான்னு தான் போனேன். ஏன் மாமா, என்னாச்சு? அங்கே கதவை சாத்திக்கிட்டு யாரும் துணி துவச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆத்தி, அது நம்ம தான். இவர் தான் திட்டுனதோ? அத்தை வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. என்ன? ஆமாம் மாமா, துணி துவைக்கிறதுக்கு ஒரு அக்கா வருவாங்களா, அவங்க துணியை துவைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது தெரியாமல் நீங்கள் போய் திறந்துருப்பீங்க. அந்த அக்காவும் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. அதுதான் நல்ல வேலை, தட்டும்போது நம்ம எதுவும் பேசலை. இப்போ ஃப்ரீயாக தான் மாமா இருக்கு. இப்போ போய் குளிங்களே. முடியை வெட்டிட்டு குளிக்காமல் இருக்கக்கூடாதுல்ல, அதான் சொல்கிறேன். எப்படி தேனு இப்படி பேசுற? ஏன், என்னாச்சு மாமா? இல்லை, எப்பயிலேருந்து என்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்ல கற்றுக்கிட்ட? என்னது பொய்யா? பொய்யெல்லாம் நான் சொல்லவே இல்லை மாமா, சத்தியமாக சொல்கிறேன். வேணும்னா அத்தையை கூப்பிட்டு கேளுங்களேன், அவங்க தான் வச்சாங்க வேலைக்கு செய்கிறதுக்கு. மறுபடியும் என்கிட்ட நீ பொய் சொல்கிறல்ல? என்ன மாமா நீங்கள் புரியாமல் பேசிக்கிட்டு? என்னமோ நான் என்னமோ வேலை பார்த்த மாதிரில நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், நீ தான் வேலை பார்த்துருக்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க மாமா, நான்லாம் ஒரு வேலையும் பார்க்கல மாமா. அப்படியா? ஆமாம், நான் என்னைக்காவது உங்கள் பேச்சை நான் மீறி இருக்கேனா? சொல்லுங்க பாப்போம். இல்லை. பின்ன நீங்கள் சொல்லி அப்புறம் நான் கேட்காம போய் வேலையெல்லாம் பார்ப்பேனா என்ன? சத்தியமாக பார்க்க மாட்டேன். அப்போ சரி, இப்போ எங்கே போயிட்டு வர? இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டேன். அது தண்ணி தாகமாக இருந்துச்சா, அதான் போய் கிச்சனில் குடிக்கலான்னு போனேன். என்ன தண்ணி மாமா, தண்ணி தாகமாக இருந்துச்சா, அதான் கிச்சனில் போய் குடிக்கலான்னு போனேன். நீங்கள் வந்ததை நான் கவனிக்கல. தண்ணி தாகமாக இருந்துச்சு? ஆமாம் மாமா. இங்கே தான் இருக்கு, ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லாக இருக்கு தண்ணி. எங்க? நான் தேடும்போது கிடைக்கவே இல்லையே மாமா, அதான் நான் போய் கிச்சன்லேயே போய் குடிச்சிட்டேன். தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருந்துச்சா, அதான். சரி, தண்ணி தானே தாக எடுத்துச்சு, தண்ணி குடிக்கவா 3/4 மணி நேரம் ஆக்குற? என்ன இவர் நோண்டி நோண்டி துருவி கேள்வி கேட்குறாரு. என்ன மாமா? இல்லை, தண்ணி குடிக்கவா 3/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டேன். நான் தமிழில் தானே பேசுகிறேன். ஆமாம் ஆமாம், தமிழில் தான் பேசுறீங்க. எனக்கு தான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. என்ன தேனு
நான் கேள்வி கேட்டுட்டு நிக்கிறேன், நீ பதிலே சொல்லாம நிக்கிற. என்ன மாமா? தண்ணி குடிக்கவா இவ்வளோ நேரம்னு கேட்டேன். ஆமல. ஞாபகம் வந்துருச்சு. என்ன? கயல். கயலா? ஆமாம் மாமா, கயல் தம்பி இருக்கான்ல, அவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு நானும் கயலும் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கும் ரூமுக்குள்ளார இருக்க போர் அடிக்குதுல்ல மாமா, அதான் நான் மெதுவாக தான் நடந்து போனேன். கயல் ரூம் வரைக்கும் போயிட்டு பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். நீங்கள் வேணா இல்லை அத்தைக்கிட்ட வேணா கேட்டு பாருங்களேன். ஏன்? அப்பதான் உங்க அத்தை போய் சொல்லுவாங்க, அப்படிதானே? மாமா தயவு செஞ்சு பேசாத. இல்லை மாமா. நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேற்று என்னென்ன வேலை பார்த்தேங்கிறதும் எனக்கு தெரியும். என்கிட்ட நீ போய் சொல்லாத. இல்லை மாமா, அது வந்து. ஏன் தேனு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற நீ? இல்லை மாமா, நான் எதுவும் பண்ணலை. மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ற பாத்தியா? மாமா நான் தெரியாம தான் கேட்குறேன். எங்க அம்மா அப்படி என்ன உனக்கு செஞ்சுட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு அவங்க பேச்சு கேட்டுட்டு என்னைய மதிக்காம நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அது உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பதிலெலாம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்கிட்டே போய் சொல்றேன் உங்க அத்தையை காப்பாத்துறதுக்கு. நேற்று நான் என்ன சொல்லிட்டு போனேன் உங்ககிட்ட? அது வந்து மாமா, நான் என்ன சொல்லிட்டு போனேன்னு மெதுவாக தான் கேட்குறேன். அதுக்காவது உண்மையை சொல்லுவியா? மாமா எந்த வேலையும் பார்க்க வேணான்னு தான் இருந்தேன். நான் பாவம் அத்தை என்ன பண்ணாங்க? உன்கிட்ட வந்து என்னால் முடியல, எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்படின்னு வந்து அழுதாங்களா? சே அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. போய் சொல்லாத தேனு. இங்க பாரு தேனு, உன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு தான் நான் தன்மையா பேசுறேன். அது உனக்கு புரியலையா? எதுக்காக நீ இப்படி பண்ண சொல்லு. எங்க அம்மாவுக்காக நீ இப்படி பண்ணியிருக்கனா அப்படின்னா அவங்க உன்னை நல்லா கொண்டாடி இருக்கணும்ல. நீ ஏன் தேனு இப்படி இருக்க? படிச்சும் நீ முட்டாளா இருக்க. மாமா என்ன சொல்ல போற சொல்லு. அது வந்து மாமா, அத்தை பாவம்ல. ஏண்டி லூசாடி நீனு? உன்னைய பாவம்னு நினைக்க கூட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு போய் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்க. நீ நேற்று என்ன வேலை பார்த்தேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா வாயிலேருந்தே வந்துருச்சு. இப்ப என்ன பதில் சொல்ல போற சொல்லுடி. அது வந்து மாமா, எனக்கு தான் குழந்தை வேணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படித்தானே? என் வற்புறுத்தல்னால தானே நீ இவ்வளோ அமைதியா இருக்க. உனக்கு குழந்தை மேல எந்த இஷ்டமும் இல்லை, குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையும் இல்லை, அப்படித்தானே? மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேற எப்படி? இவ்வளோ நாள் உன் கூடவே இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடும் தான் அமைதியாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவங்க வந்து கேட்டோடனே நீ போய் செஞ்சுட்டு இல்லை. அப்போ நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை இருக்கு? இல்லை மாமா, அவங்க ரொம்ப அழுதாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். எங்க அம்மா சொன்னாங்க, சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. உடனே ஃபோன் அடிச்சு என்கிட்ட சொல்லிட்டாவது வேலை பார்த்துருக்கணுமா இல்லையா? ஏண்டி நீ என்ன மாடா இல்லை மனுஷியாடி? மாடு மாதிரி வேலை பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்க. உனக்கு குழந்தை குட்டி பெற்றுக்கணுன்ற ஆசையே இல்லையா? மாமா பேசாத தேனு, நீ இவ்வளோ பெரிய முட்டாளா இருப்ப நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. ஹார்ஸா பேச வேணாமேன்னு தான் பார்க்குறேன். நீ மனசு உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் தேனு இப்படி பண்ண? இப்போ கூட பாத்ரூம்ல நீ தான் துணி துவச்சிட்டு இருந்த. நான் என்கிட்ட வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க அத்தை, அவங்க தான் துணி துவச்சிட்டு இருப்பாங்க, நான் அதனால தான் பேசலன்னு என்கிட்ட அப்படியே வாய் கூசாம போய் சொல்ற. மாமா உன்னைய நீயே ஏமாத்திக்கிற தேனு. அப்படி ஏமாத்தி உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஏன் தேனு இப்படி பண்ற? இல்லை மாமா. சத்தியமா எங்க அம்மாவை கூட சமாளிச்சிடலாம் போல, ஆனா உன்னை என்னால சமாளிக்கவே முடியல. நான் உன்கிட்ட பேசவே விரும்பல தேனு. உனக்கு என்ன பிடிக்குதோ அதே நீ பண்ணு. நான் தான் தேவையில்லாம குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுட்டேன். உனக்கு அதுல விருப்பமே இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை மாமா. தயவு செஞ்சு அழாத, என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் உன்னை பொத்தி பொத்தி பார்த்துட்டு கடைசி நேரத்துல பானையை போட்டு உடைச்ச மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இம்புட்டு தூரம் உன்னை பொத்தி பொத்தி பார்த்துட்டு கடைசி நேரத்துல போய் இம்புட்டு வேலை பார்த்து வச்சிருக்கியே, உன்னை என்னடி சொல்றது? மாமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. என் குழந்தை நான் எப்படி இருக்கேனோ, அம்மா கஷ்டப்பட்டாலும் நம்ம சமத்தா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ கண்டிப்பா. லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஹெவி வெயிட் எதுவும் தூக்கக்கூடாது, அதிகமான வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையாடி? சொல்லுடி. சொன்னாங்க தான் மாமா. அதையும் மீறி கிரைண்டர்ல மாவாட்டி இருக்க, அதுவும் அது ஒத்த கல்லு. நானே எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன், சின்னதா 2 கல் உள்ளது வாங்கி தரேன்னு. பழைய காலத்து கிரைண்டரு நல்லா அரைக்கும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த கிரைண்டர்லயே அரைக்கலான்னு சொன்னதுனால தானே விட்டேன். சரி அம்மா தானே அரைக்கிறாங்க, அப்புறமா கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டா நீ இந்த அளவுக்கு வேலை பார்த்து விட்டுருக்க. ஏன் தேனு இப்படி பண்ண? மாமா ஏன் தேனு நான் சொல்ற எதையுமே காதலே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டியா? இல்ல
நாய் மாதிரி உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேனே, அதனால தானே இப்படி பண்ணணும்னு நினைச்சிருக்க. நானும் மற்ற ஹஸ்பண்ட் மாதிரி உன்னை கண்டுக்காம நீ வேலையை பாருடி அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துருப்பல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லை மாமா. ஒருத்தன் அவ்வளோ தூரம் இறங்கி இறங்கி போறானா அவனை போட்டு குட்டை குட்டை அடிச்சு குனிய வைக்கிறீங்களே. இல்லை மாமா, சத்தியமா நான் அப்படிலாம் செய்யணும்னு நினைக்கல. அப்ப என்னைக்கும் நான் எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டேன் இல்லை ஆஃபீஸ் வேலையே இருந்திருந்ததுன்னா நீ இந்த மாதிரி தானே பண்ணியிருப்ப. என்னைக்கே என் பேச்சை கேட்டு இருந்திருக்கவே மாட்டேன். இன்னும் 2 நாள்ல பீரியட் ஆகி ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கம்முன்னு இருந்திருப்ப, அப்படிதானே? இல்லை மாமா. எங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த பையன் நம்மளெல்லாம் மீறிக்கிட்டு எல்லாம் பண்ணா இப்ப எங்க இருந்து புழுப்பூச்சி உண்டாகுது அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு என்ன, உன்னையே தானே பேச போறாங்க, எனக்கு ஏன் வலிக்க போகுது? இல்லை மாமா. ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எனக்கும் என் பிள்ளைய தூக்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்காதா? சொல்லுடி. மாமா, இனிமேட்டு நான் உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க போறதில்ல. உன்னைய நான் கட்டாயப்படுத்த போறதும் இல்லை. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. நான் உன்னைய கேள்வி கேட்க போறதும் இல்லை. இல்லை மாமா, நான் சொல்ல வரத ப்ளீஸ், இனிமேட்டு நீ என்கிட்ட எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை. அப்படியே நீ கொடுத்தாலும் அதை பொய்யா தான் இருக்கும். நான் பொய்யே கேட்டு நம்பி ஏமாறுற அளவுக்கு என் மனசுல தெம்பில்ல. நான் பேசாம ஆபீஸுக்கே போயிடுறேன். நீ வீட்டுல உன் இஷ்டம் போல இருந்துக்க. நீ தான் உன் பிரச்சனையை நீயே ஃபேஸ் பண்ணிக்கிறியே, அப்புறம் எதுக்குடி நானு? என்னமே என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ. மாமா. ஆ மாமா, என்னாச்சு தேனு? வயிறு ரொம்ப வலிக்குது மாமா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன்டி, கேட்டியா நீ? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி வா, ஹாஸ்பிட்டல் போகலாம். முடியல மாமா. வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன். ம்ஹும். இன்னைக்கு அவர் ஒய்ஃபோட டைவர்ஸ் ஆயிருக்கும். இந்த மந்த்லேயே டேட் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. போயிட்டு வந்துட்டு டேடி என்ன சொல்லுவார்னு தெரியவே இல்லை. எப்போ வருவார்னு காத்துட்டே இருக்கேன். ச்சே, இந்த மாதிரி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. கடைசியா என் பொண்ணோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா இருக்குல்ல. இந்த செம்பாவை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சது தப்பா போச்சு. செம்பாவுக்கு வாய் மட்டும்தான், செயல்ல ஒண்ணு கிடையாது போல. ச்சே, இதை நான் என் பொண்ணுகிட்ட எப்படி சொல்றது? அவ அதை எப்படி ஏத்துப்பா? ஐயோ அம்மாடி. டேட், என்ன நியூஸ்? அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல? ஐயோ, அதை எப்படி நான் சொல்றது இவகிட்ட? டேட். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன புதுசா ஆஃப் சாரிலாம் கட்டி இருக்க? டேட், இந்த ஊர் பையன் ஆஃப் சாரி கட்டினா தானே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஆன்ட்டிக்கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருக்கேன். அவருக்கு சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதான் கட்டி பார்த்தேன். ஹவ் இஸ் இட் டேட்? நல்லா இருக்குமா? எனக்கு இந்த ஆஃப் சாரி ஒத்து வருதா? உனக்கு என்னம்மா, நீ தேவதை மாதிரி இருக்க. உன்னை யாராவது குறை சொல்ல முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ் டேட். அப்போ அவருக்கும் என்னை பிடிக்கும் தானே? உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? கண்டிப்பா அவர் உன்னை ஏத்துப்பாருமா. தேங்க்ஸ் டேட். தென் வாட் ஹேப்பன் டேட்? அச்சோ, இவ துருவி துருவி கேட்குறா. உண்மையை சொன்னோம் இவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் ஆனவ மனசு உடைஞ்சு போயிடுவா. இப்போதைக்கு இவகிட்ட நம்ம சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. டேட், என் பொண்ணு என்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேட். சொல்லுமா. ஐ ஆஸ்கிங் யூ வாட் ஹேப்பன் டேட்? நத்திங்மா. சக்ஸஸ்ஃபுல்லாக டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சுமா. ஐம் ஸோ ஹாப்பி டேட். ஐம் ஸோ ஹாப்பி. எப்பவுமே இதே மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும். அந்த ராஜா உனக்கு தான். தேங்க்யூ டேட். என் லைஃப் இன்னமே ஹாப்பியாக இருக்கும் டேட். அவரை பார்க்கும்போது எனக்கு அம்மா மாதிரி இருந்தது டேட். ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் பாவம் அவங்க ஒய்ஃப் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். கடவுள் எனக்காக தான் அவரை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அதனால தான் டாட் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கேட்ட உடனே நீங்களும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டாட், ஸோ ஹாப்பி. டாட், ஒன்று சொல்லணும். சொல்லுமா. நான் அவரை பார்த்துட்டு வரட்டுமா? பார்க்க விட்டோம்னா கண்டிப்பா இவன் மனசு உடைஞ்சு போயிடுவா. அப்படி மனசு உடைஞ்சு போயிட்டானா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால போக வேணான்னு சொல்லிடுவோம். டாட்,
பாப்பா அப்பா சொன்னா கேட்பீங்கல்ல, இனிமேட்டு தான் மாப்பிள்ளையை நீங்க ரொம்ப பார்க்கக்கூடாது. ஒய் டேட்? இன்னும் கல்யாணத்துக்கு 1 மாசம் இருக்குல்லப்பா, அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. டேட் ப்ளீஸ். அப்பா சொல்ல வரது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா உங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் மாப்பிள்ளைக்கு உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா. ஓ ஓகே டேட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் பாப்பா சொல்றேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. கண்டிப்பா ராஜா உனக்கு தான். தேங்க்யூ டேட். நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. ஆ ஓகே டேட். தேங்க்யூ டேட். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ மா. ஐ லவ் யூ டூ. என் பொண்ணு வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமா மாறும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த சந்தோஷம் நிலைக்கணும். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன ரிசப்ஷன்ல யாரையும் காணோம்? நான் வேணா அந்த சைடு போய் பார்த்துட்டு வரட்டுமா அத்தா? இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது யாராவது வராங்களான்னு பார்ப்போம். அத்தான் ஒருத்தர் வரா இருப்பாங்க. சொல்லுங்க சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? சார் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஒரு 3 டேஸ்க்கு. ஓகே சார், புக் பண்ண சீட் எதுவும் வச்சுருக்கீங்களா? இருக்கு சார். இந்தாங்க. ஓ விஐபி கோச்சோ? என்ன சார்? நோ சார், நத்திங். விஐபி கோச் போட்டிருக்காங்க, நம்பர் 302. நீங்கள் அந்த ரூமுக்கு போங்க. ஓகே சார். அப்புறம் இந்த கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே சார். விஐபி கோச்சுன்றதுனால ஃபுட்டு எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் எதுக்கும் காசு பே பண்ண வேண்டாம். ஓகே சார். நீங்கள் நியூ மேரிடா? ஆமாம் சார். அப்போ உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இங்கே வச்சுருப்பாங்க. சேலஞ்சஸா? என்ன சார்? நிறைய ஈவெண்ட், எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. கேஜா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் அனுப்பட்டுமா? இல்லை சார், நோ தேங்க்ஸ். ஓகே மேடம். என்னடி சொல்கிறாங்க, ஈவெண்ட்டுங்கிறாங்க? அத்தான், அதாவது என்னன்னா நியூ மேரிட் கப்பல்லாம் சேர்த்து வச்சு நியூவாக ஈவெண்ட்லாம் நடத்துவாங்க போல. என்னடி சொல்கிற, எனக்கு புரியலையே. அதாவது போட்டி, இந்த கப்பல் சிறந்த கப்பல் அந்த மாதிரிலாம். இப்போ உனக்கு ஊட்டி விடலாம் சொல்லுவாங்களோ? ஆசையை பாரு, ரொம்ப தான். இல்லடி இல்லடி, எந்த கப்பல் சீக்கிரமாக ஊட்டி விட்றாங்க தான் பார்ட்னருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிடுவேன். அச்சோ அச்சோ, ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகலாம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட் இருக்குங்கிறத பார்ப்போம், சரியா? சரிடி. தாத்தா போட்டாலும் போட்டாரு, விஐபி கோச்சில் போய் போட்டிருக்காரு. அவருக்கு தான் பாவம் தேவையில்லாத செலவு. ஆமாண்டா, அதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும் தானே. அப்புறம் அங்கே வந்துட்டு சண்டையெல்லாம் பிடிக்கக்கூடாது, சரியா? ஆமாங்க சார், நான் தான் இப்போ சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். மேடம்க்கு சொன்னோடனே கோவம் வந்துடும். பின்ன என்ன தானே சொல்கிறீங்க? சரிம்மா தாயே, தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. அப்படி வாங்க வலிக்கு. சரி போகலாமா? போகலாம்.